காலையில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நடந்து வந்து அது ஒரு உடற்பயிற்சி காலையில் குளிச்சுட்டு போயிடுறாங்க. அவங்க இந்த தண்ணியை வந்து ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ணுறாங்க. நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அழுக்கு இருக்குமோ, இதில் எப்படி குளிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பகுதி. ஆனால் இங்கே வந்து மக்கள் வந்து காலையில் குளிக்கிறாங்க. வாங்க சும்மா அப்படியே போகலாம். தண்ணி ஒன்றும் ரொம்ப பெரிய அளவெல்லாம் கிடையாது. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், சேலைகளெல்லாம் போட்டிருக்காங்க. ஈவன் ஃபுட்பால் கூட கிடைக்குது பாருங்கள். தண்ணி கொஞ்சம் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்குது. பேப்பர், துணி எல்லாமே தான் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் இல்லாமல் இருந்து அவ்வளோ அருமையாக இருக்கும். வாங்க பாருங்க, பஸ்ஸெல்லாம் பக்கத்தில் தான் ஓடிட்டுருக்கு. வாங்க, அங்கே ஒருத்தர் குளிக்கிறாரு. அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல்லாக மணல் தான் இருக்குது. மணல் தென் அது ஃபுல்லாகவே உங்களுக்கு புல் முளைச்சிருச்சு. இங்கே ஒருத்தர் குளிக்கிறாரு. அங்கே எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கும் குளிக்கணும்னு ஆசை இருக்குது, ஆனால் இன்றைக்கி முடியாதுன்னு நினைக்கிறேன். வாங்க. மணலில் நடக்கிறதே ஒரு சுகம்தான். காலை சிறப்பை விட்டுட்டு மணலில் நடந்தால் அவ்வளோ நல்லது. காலுக்கு அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அங்கே தண்ணி இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல, ஆனால் ஒருத்தர் அங்கே குளிச்சுட்டு இருக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் ஏதாவது கூத்து மாதிரி தோண்டி அவர் குளிக்கிறாரு. வாங்க பார்க்கலாம். இது ஒரு புது விஷயம், காவேரியில் ஊற்று தோண்டி குளிக்கிறது. இங்கே தண்ணி இவ்வளோதான் இருக்குது. ஊற்று தோண்டி குளிக்கிறீங்களா? பரவாயில்லையே, நீங்களே தோண்டி இருக்கீங்களா? முன்னாடியே தோண்டி வச்சுருக்கீங்க? முன்னாடியே தோண்டி வச்சுட்டீங்க? இல்லை, தண்ணி கம்மியானதுக்கப்புறம் குளிக்கிறது. அப்போ டெய்லி வந்து பண்ணுவீங்களா? அதை டெய்லி சுத்தம் பண்ணிட்டு. அடே அப்பா, நீங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு இறச்சிட்டு குளிப்போம். அப்போ நீங்கள் மட்டும்தான் அதில் குளிக்கிறீங்களா? இல்லை, வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. ஓ அப்படியா? வருவாங்க, இந்த மாதிரி ஆள் வந்துகிட்டே இருக்கு. சூப்பர், நல்லா ஜில்லுன்னு இருக்கும். பாருங்கள், சூப்பரான விஷயம். காவேரியில் ஊற்று தோண்டி குளிக்கிறாங்க பாருங்களேன். தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்கள். நான் இந்த அளவுக்கு பண்ணுவாங்கன்னு நினைக்கல. சூப்பர். இது எத்தனை, இந்த மாதம் ஃபுல்லாகவே தண்ணி இல்லைல்ல? எந்த மாதம் தண்ணி நின்றுச்சு? ஒரு வாரம் 10 நாள் தான் சார். அதுக்கு முன்னாடி தண்ணி இருந்துச்சு? தண்ணி இருந்துச்சு. உங்கள்கிட்ட கலன் எல்லாம் வேலை பார்க்குறாங்களா? ஆமாம், கலனை செட்டிலெல்லாம் வேலை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு நிப்பாட்டி இருக்காங்க. அதனால தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இப்போ தண்ணி குளத்தில் போகுது. பரவாயில்ல, தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்களேன். நம்மளும் கூட இந்த ஊற்றுல வர தண்ணி செம்ம விஷயம். இது அருமையான விஷயம். அப்போ காலையிலே நீங்கள் வந்துடுவீங்க? ஆமாம் ஆமாம். உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி இல்லை? நான் அருமையான விஷயம் பாருங்கள். காவேரியில் ஊற்று தோண்டி ஐயா குளிச்சிட்ருக்குறாங்க. பாருங்கள், ஊற்று எவ்வளோ பெருசுன்னு பாருங்கள். தண்ணியை குடிக்க கூட செய்யலாம். நல்லா இருக்கு சார், சூப்பராக இருக்கும்.